இன்று ஒரு பேய்மழை. மழை விடுவது போல தெரியவில்லை. இன்னும் அதிகமாகிக் கொண்டிருந்தது. ஏற்கனவே குளிர்காலம். மழையினால் குளிர் அதிகமாகிவிட்டது. திரும்பவும் நான் என் எதிரில் இருந்த மேஜையில் வைக்கப்பட்டிருந்த அந்த பழைய செய்தித்தாளை பார்த்தேன். முதல் பக்கத்தில் இருந்து என் முகம் என்னை பார்த்து சிரித்தது. அப்போதுதான் கடைசியாக சிரித்தது. அப்புறம் சோகமோ சோகம், கோரமோ கோரம், எல்லாம் என் விதி. அப்போதுதான் காலிங் பெல் ஒலித்தது. கதவு திறந்துதான் இருக்கிறது, உள்ளே வரலாம். ஒரு எச்சரிக்கையுடன் கதவை திறந்து கொண்டு ஒரு இளம் பெண் உள்ளே வந்தாள். சாரி சார், மழை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பிக்கப் செய்ய வரேன்னு சொன்ன ஹஸ்பண்ட் வண்டியில ஏதோ ப்ராப்ளம், கொஞ்ச நேரம் ஆகும்னு போன் பண்ணிட்டார், அதான் என்று இழுத்தாள். இதில் என்ன இருக்கு, உட்காரு என்று மேஜைக்கு அப்புறம் இருந்த சேரை காட்டினேன். உட்கார்ந்தவளை கூர்ந்து பார்த்தேன். சுமார் 25 வயது இருக்கும். நல்ல நிறம், நல்ல உடல் வளம். மழையில் வேறு நனைந்திருந்தாளா, மிகவும் கவர்ச்சியாக இருந்தாள். என்ன பார்க்குறீங்க? இல்ல, ஒரு தனியான ஆம்பளை இருக்கேன், உனக்கு பயமா இல்லையா? எதுக்கு பயம்? நீங்க என்ன பேயா? எளிதாக சிரித்தேன். எதுக்கு சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. உன்னை பத்தி சொல்லு. உன் வீட்டுக்காரர் வர்ற வரைக்கும் பொழுது போகும். நான் ராணி, பேர்ல மட்டும் இல்ல, என் வீட்டுக்காரர் என்ன ஒரு ராணி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். அவர் ஒரு டாக்டர். சாதாரணமாக ஆஃபீஸில் இருந்து ட்ராப் உண்டு. ஆனால் இன்னைக்கு ஒரு பர்த்டே அட்டன் பண்ண இந்த பக்கம் வந்தேன். அதனால பிக்கப் பண்ண வீட்டுக்காரர் வர்றேன்னு சொன்னார். என்ன பார்க்குறீங்க? இல்லை, ரொம்ப வேகமாக பேசுகிறேன். அது இருக்கட்டும், உங்களை பற்றி சொல்லுங்க. உங்கள் மனைவி, குழந்தைங்க? எனக்கு குடும்பம் என்று எதுவும் இல்லை என்றேன் ஒரு பெருமூச்சுடன். ஏன், என்னாச்சு? இன்னும் கல்யாணம் ஆகலையா? அதெல்லாம் ஆச்சு. ஆனால் என் மனைவி என்னை விட்டுட்டு வேற ஒருத்தனோட போயிட்டா. அவள் முகம் மாறியது. ஒருவித மன்னிப்பு கேட்கும் குரலில் ஐ ஆம் வெரி சாரி என்றாள். இட்ஸ் ஓகே. அவ ஓடி போனதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? வேற கல்யாணம் பண்ணிக்கலையா? யூ ஆர் ஸ்டில் யங் இல்லைங்க. போற போக்குல என்ன அவங்க 2 பேரும் சேர்ந்து கொன்னுட்டாங்க. அவள் முகம் போன போக்கு சரியில்லை. அப்புறம் என் இதழோரம் அந்த புன்னகையை பார்த்து, ஓ, உங்க வாழ்க்கையே கொண்டுட்டாங்கன்னு சொல்ல வர்றீங்க. அதனால நீங்க ஒரு சினிமா கதாசிரியர் போல ஒரு எஃபெக்ட் கொடுத்து தான் பேசுறீங்க. கதை எழுதலாம் நீங்க. நான் சாகிறதுக்கு முன்னால கதை தான் எழுதிக்கிட்டு இருந்தேன். குழந்தைங்க கதை. கலகலவென்று சிரித்தாள் ராணி. சரி, குடிக்க ஏதாவது இருக்குமா? காபி, டீ? நான் அதெல்லாம் குடிக்கிறது இல்லை. ஒன்லி ரத்தம். வேணுமா? யூ ஆர் ரியலி அ ஜோக்கர். ரத்தம் குடிக்கிறது ஒரு ஜோக்கா? ஆண்டவா, நல்லா மூச்சை இழுத்து விடு. ரத்த வடை காத்துல வரும் பாரு. சரி, போதும், நிறுத்துங்க. ரொம்ப ஹாரரு ஆகாது. சரி, நீ கேட்டதுனால சொன்னேன். ஓகே, நீங்க ஏன் இப்படி விரக்தியா பேசுறீங்க? நல்லா படிச்ச ஒரு மாதிரி தெரியுது. வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகாம இப்படி இருட்டி புடுங்கி திங்குற வீட்டுல ஏன், யாருக்காக உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க என்றால் கரிசனத்துடன். நகைகள் இங்கதான் இருக்கு. நகைகள் வேணும்னா இங்க வந்துதான் ஆகணும். அவ வருவா. அவ வர்றதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். அவள் ஏதோ சொல்ல வாய் எடுப்பதற்கு முன் அவள் செல்போன் ஒலித்தது. ஹலோ, வந்துட்டீங்களா? எங்க?
தெருமுனையில் தான் வெயிட் பண்றீங்களா? சரி, மழை நின்ன மாதிரி இருக்கு, நானே அங்க வர்றேன் என்று சொல்லி என்னிடம் தேங்க்ஸ் ஃபார் த கம்பெனி, பை, கேட்ச் அப் வித் யூ சம் அதர் டைம் என்று எழுந்தாள். எனக்கு 15 நாளுக்கு ஒரு தடவைத்தான் இரத்த தாகம் எடுக்கும். இன்னைக்கு அது தீர்ந்துடுச்சு. அடுத்த முறை அந்த மாதிரி டைம்ல வந்தா எனக்கு உபயோகமா இருக்கும் என்றேன். அவளுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. நிச்சயம் வர்றேன். அடுத்த 15ஆம் தேதி டெஃபினெட்லி ஐ வில் பி ஹியர் வித் மை ஹஸ்பண்ட். நான் பதிலுக்கு புன்னகைத்தேன். பிறகு பார்க்கலாம் என்றேன். ராணி கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றாள். அவள் சொன்ன மாதிரி மழை நின்றிருந்தது. ஆனால் இத்தனை நேரம் அடங்கியிருந்த தாகம் திடீரென்று தலை தூக்கியது. மீண்டும் ஒரு முறை அந்த செய்தித்தாளை பார்த்தேன். 2 ஆண்டுகளுக்கு முந்தைய தினசரி கள்ளக்காதலுடன் சேர்ந்து கட்டிய கணவனை கொலை செய்துவிட்டு இளம்பெண் தலைமறைவு என்று பெரிய எழுத்துக்களில் செய்தி போடப்பட்டிருந்தது. அதன் கீழே கொலையிட்ட கணவர் இவர்தான் என்று போட்டு என் போட்டோ போடப்பட்டிருந்தது. ஒரு பெருமூச்சுடன் எழுந்தேன். தரையில் கால் பாவாமல் மிதந்தபடி பின்னால் இருந்த ரூமுக்கு சென்றேன். அங்கேதான் நான் ரத்தம் குடிப்பதற்காக கொன்று வைத்திருந்த பெண் சமமாக கிடந்தாள். தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களையும் கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.